Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய சட்னி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட்டா இருக்கிற கொத்தமல்லி சட்னி தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு கொத்தமல்லி புதினா ரெண்டும் சேர்த்து செஞ்சிருக்கேன். கொத்தமல்லி மட்டும் அதிகமா சேர்த்திருக்கேன். நீங்க இத தனியா வெறும் கொத்தமல்லி இல்ல புதினா மட்டும் வச்சு செஞ்சலாம். மற்ற இன்கிரிடியன்ட்ஸ்லாம் இதே அளவுல தான் நம்ம சேர்க்கணும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்றத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். எத்தனை விதமான சட்னி இருந்தாலும் இந்த கொத்தமல்லி புதினா சட்னியை அடிச்சுக்கவே முடியாது. எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு வாணல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா ரெண்டும் சேர்த்து செய்யுங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4-5 பூண்டு பல்லு, சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லைன்னா மீடியம் சைஸ் ஒரே ஒரு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போ நான் இந்த மிளகாவை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துடுறேன். அது நல்லா பொரிஞ்சிடுச்சு, அதனால அதை ஃபர்ஸ்ட் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இப்போ இந்த பூண்டு வெங்காயம் கூடவே கொஞ்சமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இதெல்லாம் வதங்கி வந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கூடவே ஒரே ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி, கொஞ்சம் சின்ன தக்காளியாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம புளியும் சேர்க்க போறோம். சேர்த்துட்டு இப்போ இந்த நல்லா வதக்குங்க. இப்போ இந்த புதினா கொத்தமல்லியை நான் நல்லா அலசி ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி சல்லியில சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். கொத்தமல்லியோட அளவை ஒரு கைப்பிடிக்கு அதிகமாக எடுத்துக்கோங்க. புதினா கம்மியாக எடுத்துக்கோங்க. நம்ம கொத்தமல்லி சட்னியோட ஃப்ளேவர் தான் இப்போ அதிகமாக தெரிகிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதான் நான் முன்னமே சொன்ன மாதிரி நீங்கள் புதினா அதிகமாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்து செய்யலாம். அது உங்கள் விருப்பம் தான். பட் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதே தான் சேர்த்து செய்யணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இதில் நம்ம பொட்டுக்கடலையே சேர்க்கக்கூடாது. பொட்டுக்கடலை சேர்த்தோம்னா மதன்னு ஆகிடும். இந்த புதினா கொத்தமல்லியோட ஃப்ளேவரே டாமினேட்டிங்காக இல்லாமல் அது அமுங்கிடும். அதனால் தேங்காய் மட்டும்தான் சேர்த்துக்கணும். தேங்காயும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம இதை பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள் அது மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளிக்கும் பொழுது ஒரு காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு சேர்த்துக்கலாம். அதனால தான் நான் முன்னமே 3 மிளகா தான் நான் சேர்த்தேன். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் என்னென்ன தாளிக்கிறதுன்றது நம்ம பார்க்கலாம். இதுதான் இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையில கிள்ளி சேர்த்து நல்லா தாளித்து எடுத்தோம்னா நம்ம சூப்பரான கொத்தமல்லி புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் சீக்கிரமே சந்திப்போம்.